ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குறைந்த பிரீமியம் கொண்ட ஐஆர்டிஏவால் பரிந்துரைக்கப்பட்ட அடிப்படை பாலிசி, அதாவது பேசிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறையா பிளான் இருக்குது. எந்த பிளானை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு குழப்பம் வரும். அதே மாதிரி எல்லா பிளானும் எல்லாருனாலும் எடுக்க முடியாது. ஒரு சில பிளான் ரொம்ப ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களால அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான பிளானாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஆர்டிஏ ஆரோக்கிய சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு பிளானை எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த பிளான் ஒரு பேசிக்கான கவரேஜ் தரக்கூடிய ஒரு பிளான். நமக்கு எந்த பிளானுமே எடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பிளானாவது எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே உள்ளதுலே ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எந்த பிளானாக இருந்தாலும் இதோட ப்ரீமியத்தை வச்சு இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கான ப்ரீமியம், பேசிக்கான கவரேஜ் இந்த பிளானில் தான் இருக்கும். இந்த பிளான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இப்போது இந்த பிளானுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த பிளானில் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகையில் 2%, அதிகபட்சம் 5000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐசியூ அப்படின்னா காப்பீடு தொகையில் 5%, அதிகபட்சம் 10,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நாள் ஒன்றுக்கு. அதேமாதிரி டே கேரை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் 30 நாள், அதுக்கப்புறம் 60 நாளுக்கு கவரேஜ் இவங்க தராங்க. அதே மாதிரி சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் காப்பீடு தொகையில் 50% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அதிகபட்சம் 2000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து கிராமப்புற தள்ளுபடி, ரூரல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியத்தில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த பிளானில் நான் பேயபிள் ஐட்டம்ஸ் அதுக்கு கவரேஜ் கிடையாது. அதாவது க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் பேயபிள் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கான கவரேஜ் இந்த திட்டத்தில் கிடையாது. அதே மாதிரி இந்த பாலிசி எடுத்துகிட்டு நம்ம எந்த ஒரு கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 5% உங்களுக்கு காப்பீடு தொகை உயரும். அதிகபட்சமாக 50% வரைக்கும் உயரும். அடுத்து இந்த பிளானில் கண்புரை சிகிச்சை கேட்ராக்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு காப்பீடு தொகையில் 25%, அதிகபட்சம் 40,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிளானில் கோபேமெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த வயசில் பிளான் எடுத்தாலும் உங்களுக்கு கோபேமெண்ட் 5% வரும். ஸோ உதாரணத்துக்கு 1,00,000 பில்லு அப்படின்னா 5%, அதாவது 5,000 நீங்கள் கையிலேருந்து தான் கட்டி ஆகணும். அடுத்து காத்திருப்பு காலம் பொறுத்த வரைக்கும் பொதுவான காத்திருப்பு 30 நாள். குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இஎன்டி, கேட்ராக்டு, பைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்பே இருக்கும் நோய்கள், பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு 48 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயது 30 காரணமாக எலும்பு உருக்கி, அதாவது எலும்பு சம்மந்தமான ஒரு நோய், அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா அதுக்கு 48 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த்தில் இந்த பிளான் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,800 வருது. கேரில் 15,000 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாம். பாலிசி பஜாரில் தான் செக் பண்ணேன், இந்த ப்ரீமியம் தான் காமிக்குது. அடுத்து நிவாபூபா, ராயல் சுந்தரம் அவங்களும் கிட்டத்தட்ட 11,000 தான் ப்ரீமியம் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் எந்த இன்சூரன்ஸில் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் கிட்டத்தட்ட 11,000 இருக்கும்னு தெரிய வருது. அடுத்து பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 90 நாள் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 65 வயசு உள்ளவங்க இந்த பாலிசி எடுக்க முடியும். அடுத்து காப்பீடு தொகை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1,00,000 பாலிசி எடுக்கலாம். அதிகபட்ச வரம்பு அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்க முடியும்.
அப்புறம் இந்த பாலிசியில் வந்து எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாது அப்படின்னு என்னென்னா, எக்ஸல் கோடு 4லேருந்து 8 வரைக்கும் உள்ள வியாதிகள் என்னென்ன வருதோ அது எல்லாமே. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீடியோ வந்து பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்து மீதி இருக்கக்கூடிய நோய்கள் இதுக்கான கவரேஜ் வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.